தானியேலுடைய வாழ்க்கையில் பாருங்க, 3 வேளை இஸ்ரவேலுக்கு வந்து 3 வேளை என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அந்தி, சந்தி, மத்தியான வேளை. இந்த 3 வேளையும் ஜெபிப்பது கட்டாயம். தானியேலை பாபிலோனில் போய் சிறையாக போட்டதுக்கு அப்புறமும் அவன் கண்ணு பாபிலோனில் இல்லை. எங்கே இருந்தது? எருசலேமுக்கு நேராய் பலகணிகளை திறந்திருக்க தான் செய்து வந்தபடியே. லிசன், இந்த வேர்டை கவனிக்கணும். 3 வேளை என்ன செஞ்சான்? செய்தான். ஆனால் நம்ம தவறாமல் 3 வேளை ஒன்று செய்வோம். பக்கத்தில் கேளுங்க, தவறாமல் என்ன செஞ்சிருவோம்? அதில் நமக்கு ரொம்ப கிருபை பெற்றவங்க என்ன தெரியுமா? பிரதர், நான் காலையில் சாப்பிடவே இல்லை பிரதர். இதை ரொம்ப வருத்தமாக ஃபீல் பண்ணி பேசுவாங்க. என் பிள்ளை 3 வேளையும் சாப்பிடவே மாட்டேங்குது பிரதர். ரொம்ப ஃபீல் பண்ணி நான் கேட்கேன், 3 வேளை சாப்பிட்டீங்க, சரி, 1 வேளையாவது ஜெபம் பண்ணீங்களா? சாப்பிடாதது குறித்து பேசுகிறோம். எங்கள் ஹஸ்பண்ட் சாப்பிடாமையே போயிட்டார். நான் கேட்குறேன், சாப்பிடாமல் போகிறதுனால செத்தே போக மாட்டோம். சத்தம் வராது. அல்லேலூயா. நீங்கள் சாப்பிடாம இருந்து ஆண்டவர்கிட்ட உட்காந்து பாருங்கள், அது ஒரு பெரிய பலனாய் கர்த்தர் வைப்பாங்க. அல்லேலூயா. ஆமாம், நமக்கு சில நேரத்தில் சுகர் வியாதி இருக்கப்பா, ப்ரெஷர் இருக்கப்பா. இந்த ப்ரெஷரை நினச்சா ப்ரெஷர் வரும், சுகரை நினச்சா சுகர் வரும், கர்த்தரை நினச்சா ஒன்றும் வராது. அல்லேலூயா.